ஆப்ஷன்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. முதலீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்கணும். அந்த முதலீடை நீங்கள் நாம் அறிந்த இன்சூரன்ஸ், மெடிக்ளைம், மியூச்சுவல் ஃபண்ட் இது மூலம் நீங்கள் செய்யலாம். அது எங்களுடன் கணக்கு துவங்கி நீங்கள் மேற்கொள்ளலாம். அதற்குண்டான அனைத்து வழிமுறைகளும் நாம் வழங்கப்படும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது டேட் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதனை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஃபண்டுன்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், இதையெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஃபண்டை பற்றி எல்லாமே உங்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்படும். விருப்பமுள்ளவர்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது மற்ற விஷயங்களை விட நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து நம்ம எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த டேட்டாஸ் உங்கள் கண்ணு முன்னாடி எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் கால் செல்லர் புட் செல்லரோட பேனிக் பிளேஸை எளிதாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த வாரத்தில் அப்போ இன்றைக்கி டுடே ரேஞ்ச், இது டுடே ரேஞ்ச். இதில் நம்மளுக்கு டுடே ஹை பார்த்திங்கன்னா 25,010, லோ 24,669, 341 புள்ளிகள் நமக்கு ஹைக்கு லோவுக்கு இருந்திருக்கு. இது இவ்வளோ தான் இருந்தாலும், இந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு புட் செல்லர் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ஒரு பெருசாகவே பயப்படலை. இந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துன மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்கணுமா, அந்த புட் செல்லர் அந்த ரியாக்ஷன் ஆகலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம். அது புட் ஆப்ஷனை பை பண்ணவங்க இதை கொஞ்சம் உணர்ந்திருப்பாங்க. அடுத்தது திஸ் வீக் ரேஞ்ச், இந்த ரெண்டு நாளத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 393 புள்ளிகள். ஓகே, இது பார்த்திங்கன்னா இது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸோட சார்ட்டு. இது நம்ம காலையில் நம்ம லெவல்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு கொடுத்துருந்தோம். அதில் 25,000, 25,150, 25,250, அதே மாதிரி 24,920, 24,850 இந்த டேட்டாஸ் கொடுத்துருந்தோம். இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம வழங்கியிருக்கிறோம். இது இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு பாருங்கள். 25,100 இது மார்க்கெட்டை பேஸ்டு ரேஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம், அதை இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 24,920க்கு நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 24,920 எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க. அடுத்தது மார்க்கெட் அதை விட்டு ஃபால் ஆனதுமே 24,850 இந்த இடத்த மதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபால் வந்திருக்கு. அதாவது இந்த இடத்த எதுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி. அப்போது ஆப்ஷன் ப்ரீமியத்திற்கு உண்டான அட்வான்டேஜ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோடு போட்டு காமிக்கல. இந்த கோடை நம்ம காலையிலேயே நம்ம கொடுத்த தகவல்கள். அந்தந்த இடத்துல மார்க்கெட் ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் அதனுடைய முக்கியத்துவமே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இது ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ்னால் இன்றைக்கி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ஆனது. இன்றைக்கி ஹை லோ, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போயிருக்காங்க. அப்போ ஓப்பன் டு லோ தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும், ஓப்பன் டு ஹை கம்மியாக இருக்கிற வரை. அப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உண்டான ப்ரீமியம் சற்று அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. மார்க்கெட் இறங்க மார்க்கெட்டில் ப்ரீமியம் கொஞ்சம் கூடியிருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா 261 புள்ளிகள் நிஃப்டியோட ஸ்பாட் இறங்குனதுக்கு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 194 புள்ளிகள். அப்போ ஒரு 50-60 புள்ளிகள் ஷார்ட்டேஜ் இருந்திருக்கு. அப்போ ப்ரீமியம் கூடியிருக்கு. அதனால் புட் ஆப்ஷனுடைய செல்லர் இந்த இடத்துல பேனிக் ஆகக்கூடிய கட்டாயம் கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். ஸ்பாட் 24,700 கீழே போயிடுச்சு, அப்போ 24,700 காலோட ப்ரீமியத்தோட புட்டோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கணுமே, ஆகலையே அப்படின்ட்டு. நம்ம பல விழிப்புணர்வு காணொலி கொடுத்துட்டோம். ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் சம்மந்தம் இல்லை. வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது
ஒவ்வொரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய வித்தியாசம் தான். அப்போ என்ன அர்த்தம், ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. இப்போ 24,700க்கு கீழே ஸ்பாட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது 24,700க்கு மேலே வீக்லி ஃபியூச்சர் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. அப்போ அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம பல விழிப்புணர்வுகளுக்கு கொடுத்துருந்தாலும் அதனை பற்றியே கேள்விகள் நிறைய வருது. அப்போ வந்துட்டு உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லா செக்டாருமே நமக்கு வந்துட்டு அடி வாங்கியிருக்கு. அது வந்து இங்கே நம்மளுக்கு தெரியுது. இது வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி ஃபினான்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவில் இருந்திருக்காங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்த்தா இன்றைக்கி எல்லா செக்டாருமே நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய தாக்கம் இல்லை. இன்றைக்கி ஆட்டோ செக்டார் பார்த்திங்கன்னா 2% இறங்கியிருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்துட்டு 1% இறங்கியிருக்காங்க. மற்ற எல்லா செக்டாருமே கண்டிப்பாக இறங்கியிருக்காங்க. அதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம். இன்றைக்கி வேல்யூம் வைஸில் அதிகமான வேல்யூம் அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான். வேல்யூம் வைஸில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 25,000 கால் கொடுத்துருக்காங்க. 24,900 புட், 24,800 புட், 24,700 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது மல்டிபிள் ஹெட்ஜ். இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கும்போது நாளைய தினம் இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்துட்டு நாளைய தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இவங்க நிற்கும் போது தான், நிலை பெறும் போது தான், ஏன்னா இங்கே ஒருவர் பலருடன் சண்டை. 25,000 கால் என்னென்ன பண்ணுறாங்கன்னா 24,900ஓட சண்டை போடுறாங்க, 24,800ஓட சண்டை போடுறாங்க, 24,700ஓட சண்டை போடுறாங்க. அப்போ இதுக்கு ஆவரேஜ் பாயிண்ட் பார்த்தா நமக்கு 24,950, இதற்கு சண்டைங்கும் போது 24,900, இதற்கும் சண்டை அப்படிங்கும்போது 24,850. இப்போ மார்க்கெட் இதுக்கெல்லாம் கீழே இருக்கிறனால இப்போ 24,850 வந்து மிக முக்கிய தாக்கம் பெற போகிறாங்க. அப்போ 24,850க்கு மேலே மார்க்கெட் ஸ்டாண்ட் ஆனால் அதுக்கு ஒரு தாக்கம், 24,850க்கு கீழே ஸ்டாண்ட் ஆனால் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ மல்டிபிள் ஹெட்ஜ் நாளைய தினம் எப்படி ஆக்ஷன் இருக்கான்னு தெரியாது. ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறக்கும், இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் கண்டிப்பாக புட் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மார்க்கெட் இறங்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து 24,850 மட்டும் வந்துட்டு திருப்பி 24,850லேருந்து திரும்பலாம், அல்லது 24,850க்கு மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஏற்பட்டு மார்க்கெட் 25,000 மட்டும் வரலாம். இந்த நிகழ்வு இந்த மல்டிபிள் ஹெட்ஜுக்கு உண்டான மதிப்புண்டு. ஏன் இன்றைக்கி புட் செல்லர் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தலை அப்படின்னா, மார்க்கெட் இறங்கியிருக்காங்க. 24,500 புட் ஆப்ஷன் பாருங்கள், நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டே இருக்குது 49 ரூபா. அந்த மார்க்கெட் இறங்கும்போது அந்த அளவுக்கு ஆக்ஷனே கொடுக்கல. 300 பாயிண்ட் பார்த்தா நம்மளுக்கு 300 பாயிண்ட் டவுன் அப்படிங்கிறனா தெரியுது. வரைய 260 பாயிண்ட் டவுன் அப்படிங்கிறதும் ஹைக்கு லோவுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு மொமெண்டம் இருந்தாலும் இங்கே புட் செல்லர் அப்படிங்கிறவங்க. அப்போ இது வந்து ஓடிஎம் புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ரியாக்ட் ஆகாமல் நெகட்டிவில் இருக்கிறது ஒரு சின்ன இம்பேக்ட், அதை பார்க்கணும். அடுத்தது இதை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பேஸில் நம்ம பிரிச்சுருக்கிறோம். இப்போது இதுலேயும் மல்டிபிள் ஹெட்ஜ், இது வந்து வேல்யூம் வைஸுக்கு உண்டான மல்டிபிள் ஹெட்ஜை விட இது வந்து பேஸ்டு வரும். அப்போ இங்கே 24,900 வந்துட்டு உங்களுக்கு எப்படி போட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24,900 புட், 25,000 புட், 24,800 புட், 24,900 கால் அதிகமான வர்த்தகமாயிட்டுருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு 24,800க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க விருப்பப்படுறாங்க. அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்போது நாளை தினம் 24,800, 24,850 ஒரு மேஜர் ரோல் பண்ண போகிறாங்க. இந்த 850க்கு மேலே நிலை பெற்றால் மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புக்கு திரும்பலாம். இல்லைனா 24,800 வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இந்த 24,800 to 850 ஒரு மேஜர் இம்பேக்டட் ஜோன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நேற்று வந்துட்டு 24,950 ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டாக நம்ம பார்த்தது. அதில் 155 நம்ம காமன் பாயிண்ட்டாக கொடுத்துருந்தோம். அதோட ஜோன்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 24,950 கால் நம்ம காலையில் போட்டிருக்கிற டேட்டாஸை பாருங்கள். 117, 138, 155. நமக்கு 155க்கு மேலே இவங்க நிற்கவே இல்லை. இன்றைக்கி இந்த 24,950 காலை என்ன பண்ணல, நமக்கு வந்துட்டு 155க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாமல் திருப்பி மீண்டும் அந்த 117 கட்ட வந்துட்டு ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி 155 தாண்டாமல் அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இது ஒரு விஷயம். அப்போ இவங்க ஹை அப்படிங்கிறது 172 வச்சுருக்காங்க. 25
100 புட் ஆப்ஷனுக்கு நம்ம டேட்டாஸ் போட்டிருந்தோம். அந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 155 அப்படிங்கிற டேட்டா போட்டிருந்தோம். அந்த 155 நம்மளுக்கு வரல. நம்ம 251ம் 278ம் போட்டிருந்தோம். அந்த 278க்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் அதற்கு மேலே சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் தான் ரேலி. அப்போ கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு மேலே தான் அந்த இம்பேக்டடே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே தெரியுது. இப்போ இது நம்ம போட்ட கோடில் தான் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சபிள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆட்ட கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்கு. இந்த பேட்டர்னுக்காக நான் போட்டது கிடையாது. இது வந்து நம்ம காலையில் கொடுத்த டேட்டாஸ். இது நீங்கள் மறந்துடக்கூடாது. இது வந்துட்டு 24,800 கால். 24,800 கால் நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே நிற்கவே முடியல பாருங்கள். இவங்க வந்துட்டு 271 ரூபாய். இந்த 271 வந்துட்டு காலுடைய கை. இங்கே புட்டோட இம்பேக்டட் ஜோனை பாருங்கள், அந்த 271க்கு மேலே. புரியுதுங்களா இந்த ஜோன்? அப்போ 24,800 காலுக்கும் 25,100 புட்டுக்கும் ஒரு இம்பேக்டட் பண்ணி அந்த காலுடைய ஹைக்கு மேலே புட் ஆப்ஷன் இருந்ததுக்கப்புறம் ஒரு மோனோபோலி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. $24,800 கால் அதே மாதிரி தான் நம்ம பேசிட்டு தான் 155 அவங்க நிற்கவே இல்லை பாருங்கள். அந்த ஜோனு ரிட்டர்ன் ஆனதுமே இதை பிரேக் பண்ணுமே அடுத்து வந்துட்டு நமக்கு 90 ஜோனுக்கு வந்துட்டாங்க. இது நம்ம போட்ட கோடுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 24,950 புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு முக்கியம். அந்த 24,950 புட் ஆப்ஷன் பாருங்கள். இது வந்துட்டு 170. இந்த ஜோன் வந்து காலுடைய ஹை. இவங்க வந்து நம்ம கொடுத்துருக்கிற பாட்டமை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிட்டு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுமே அந்த 186 இந்த ஜோனை நம்ம கொடுத்த ஜோனை வந்துட்டு எவ்வளோ தூரம் தக்க வச்சுருக்காங்க. அடுத்தது 237 அந்த ஜோனை நமக்கு எவ்வளோ தூரம் தக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரேலி ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம காலையில் கொடுத்த லெவல்ஸ். இது எவ்வளோ தூரம் அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 24,750 நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சதோட இன்னும் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வரல. நான் எல்டிபி வச்சு எடுத்துட்டேன். க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதோட பேஸில் 115 காமன் ஏடிஎம் எட்ஜ் ரேஞ்ச் வந்துட்டு 24,650, 24,750, 24,850 இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒயிட் ஜோன் 24,550, 24,750, 24,950 இது முக்கியம். லோ இம்பேக்ட் ஏரியா ஜோனை வச்சு 24,704, 24,750, 24,848. ஹை இம்பேக்டட் ஏரியா 24,600, 24,750, 25,050 இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ஷன் செயினில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு நமக்கு இன்னும் ஜாஸ்தியாக தான் டைம் வேல்யூஸ் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் இது அப்டேஷனால் காலையில் வந்து இது அப்டேட் ஆகிடும். அதனால் காலையில் வீடியோஸ்லாம் வந்து நம்ம இதை பார்த்து கொள்ளலாம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதாவது உங்களுக்குன்னு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்களே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய டைம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு May 31 டிஸ்கஷன் வந்துட்டு உங்கள்கிட்ட பெய்டு டிஸ்கஷன் உங்களுக்காக தான். இதில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது. பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. அதனால் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக கலந்துட்டு உங்கள் பணத்தை வந்து வீணடிச்சிட வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீ கிரியேட் பண்ணி நானாக வந்துட்டு சுயமாக வந்துட்டு வர்த்தகம் பண்ணணும். இங்கே நம்ம ட்ரேடிங்கை பற்றியெல்லாம் பேச மாட்டோம். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறத பற்றி தான் இருக்கும். அதில் நம்ம டாபிக்ஸ் வந்து ப்ரீமியம் கால்குலேஷன், ஏடிஎம் அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், மீட்டிங் பாயிண்ட், காமன் ஏரியா அனாலிசிஸ் இதை பற்றி இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை பாருங்கள். இது ஓல்டு டேட்டாஸ். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை பார்க்குறக்கு ஆப்ஷன்ஸோட பர்சன்டேஜ், ஓப்பன் ஹைலோ எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரே பேஜில் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வியூ பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற கம்பெனிஸில் இருக்கா நீங்கள் பின்தொடரலாம். இல்லை எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.